தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் சண்முக பிரியனோட படைப்புல விக்ரம் பிரபுவோட நடிப்பில் ஒரு தமிழ் படமாக நம்ம ஊர் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய லவ் மேரேஜ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த படம் முழுசாக பார்த்த பிறகு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. அதாவது என்னென்னா, இது அவங்களுக்கான படம். அவங்க நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு முறையாவது நீங்கள் போய் பாருங்கள். அவங்க யார் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போது இந்த படத்தினுடைய கதைக்கு வந்துடுவோம். படத்தினுடைய கதாநாயகன் ராமச்சந்திரன் உசிலம்பட்டியில் சேலக்கடை வியாபாரி. 33 வயசு, கல்யாணமே ஆகாமல் சொந்த ஊரில், அதாவது மதுரை ஜில்லா உசிலம்பட்டி, அதை சுற்றி பார்த்து பொண்ணே கிடைக்காம அங்கிருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. வர்ற இடத்துல பொண்ணும் செட் ஆகிடுது. இதற்கிடையில் அவங்க போகிற பஸ்ஸு கொஞ்சம் மக்கர் பண்ணிடுது. அதனால் ஒரு 2 நாள் அவங்க அங்கே இருக்க வேண்டி இருக்குது. அவங்க இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திடீர்னு இந்தியாவில் லாக்டவுன் போட்டுறாங்க. ஸோ பொண்ணு பார்க்க போன கல்யாண கோஷ்டி பொண்ணு வீட்லேயே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே என்னென்ன அடுத்தடுத்து நடக்குது, அந்த கதாநாயகனுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா, அடுத்தடுத்து சில சுவாரஸ்யங்களோட ஒரு சில விஷயங்கள் எடுத்து சொல்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தை பொறுத்த மாட்டிலும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து நம்ம விக்ரம் பிரபு அவருடைய கரியர் பெஸ்ட் மூவி அப்படின்னா இதை நாம் சொல்லலாம். சும்மா சொல்லக்கூடாது. எல்லா இடத்துலையும் வேறு லெவலில் ஆக்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பின்னி எடுத்திருக்காரு மனுஷன். இத்தனை நாள் எங்கேயா இருந்த அப்படின்னு கேட்குற மாதிரி அவருடைய நடிப்பு இந்த படத்தில் பெரும்பாலான இடத்துல இருந்தது. கிளைமேக்ஸில் பேசக்கூடிய காட்சிகளாகட்டும், அதே மாதிரி இந்த சரக்கு அடிச்சுட்டு ஒரு சூப் சாங் ஒன்று வரும், அந்த சாங்கில் அவர் நடிக்கிறதாகட்டும், பெரும்பாலான விஷயங்களில் விக்ரம் பிரபுவோட நடிப்பு ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. அந்த கல்யாணம் ஆகாமல் நமக்கும் கல்யாணம் ஆகுமா, நமக்கும் நம்ம கூட ஒரு மனைவி வரமாட்டாளா, எத்தனை பொண்ணு பார்த்துருப்போம், இந்த பொண்ணாவது நமக்கு செட் ஆகணும், அதாவது செட் ஆன பொண்ணு நம்ம விட்டுடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படியே அந்த கதாபாத்திரமாகவே நம்ம விக்ரம் பிரபு இந்த படத்தில் வாழ்ந்துட்டார். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது அவருடைய நடிப்பு. இன்னொரு பக்கம் சுஷ்மிதா பட், அம்பிகா அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் வந்து செகண்டரி ஹீரோயின். பட்டு அவங்களோட நடிப்பு இந்த படத்தில் ஓரளவுக்கு இருந்தது. இன்னொரு பக்கம் பார்க்க போனால் மீனாட்சி தினேஷ், அவங்க தான் வேறு லெவல் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ். அதாவது இந்த படத்தில் விக்ரம் பிரபுக்கு அடுத்தது ஒரு நல்ல ஃபீமேல் லீடிங் கேஸ்டிங்னா இந்த படத்தில் அவங்க தான் சும்மா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதை வந்து குறிப்பாக சொல்லப்போனால் அவங்களோட முகத்தை பார்க்கும்போது நம்ம விருமாண்டி படத்தில் அன்னலட்சுமி அபிராமியை பார்த்த மாதிரியே இருந்தது. அபிராமி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அவங்களோட ஃபேஸ் கட் எப்படி இருந்தது அதே மாதிரி இருந்தது. என்ன, அவங்க கொஞ்சம் ஹைட்டு, இவங்க கொஞ்சம் ஷார்ட்டு, அவ்வளோதான். மற்றபடி ஃபேஸ் கட்டு, அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எனக்கு அபிராமியுடைய ஆக்டிங் பார்த்த மாதிரியே இருந்தது. அப்படியே அவங்கள காப்பி அடித்து நடித்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட ஆக்டிங்கும். இன்னொரு பக்கம் இந்த படத்தில் அருள்தாஸ், இந்த கதாபாத்திரத்தில் வந்து கதாநாயகனுக்கு மாமனாக வரக்கூடிய அருள்தாஸ் நடிச்சிருக்காரு பாரு. இந்த படத்தில் நீங்கள் வந்து பார்த்தா ஒருத்தனை மூஞ்சி பார்த்து ஓங்கி குத்துணுண்டா அப்படின்னு தோணுச்சுன்னா அது அருள்தாஸோட நடிப்பு தான். அந்த அளவுக்கு நமக்கு உண்மையிலே நமக்கு கோவம் வர அளவுக்கு அந்த படத்தில் அவர் நடிச்சிருப்பார். அவரோட டென்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதாவது அந்த பொண்ணு விட்டு ஒரு ஆட்டி படைக்கக்கூடிய அந்த விஷயமாகட்டும், அந்த சொந்தக்காரனா நம்ம கூட இருந்தே குளிப்பிடிப்பான்டா, அது இவன் தாண்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவருக்கு இருக்கும். அவர் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக இந்த படத்தில் ரமேஷ் திலக், அதாவது கதாநாயகனுக்கு நண்பனாகவும் அந்த கல்யாண பொண்ணு வீட்டுக்கு ஃபோட்டோகிராஃபரும் வராரு. அவருடைய நடிப்பும் இந்த படத்தில் நல்லா இருந்தது. ஒரு லீடிங் ரோல் தான் அவருக்கு இந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரமேஷ் திலக்குடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த படத்தில் கல்யாண பொண்ணுக்கு தாய் மாமனா ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கும். அந்த கேரக்டரும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. இந்த படத்தை பொறுத்த மட்டும் கேஸ்டிங் வைஸாக எல்லாருமே சும்மா அட்டகாசமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருந்தது. படத்தில் ஓப்பனிங் சாங் அது ஒன்றும் அந்த அளவுக்கு சரியில்லை. பட் செகண்ட் ஹாப்புக்கு மேலே ஒரு சூப் சாங், இன்னொரு சாங் வருது. அந்த 2 சாங்கும் நல்லா இருந்தது. அதை தாண்டி பார்க்க போனால் படத்தில் வந்து இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால், நம்ம சான் ரால்டனுடைய மியூசிக்கு. இது வரைக்கும் அதகலப்படுத்தும் ஆக்ஷன் படங்களுக்கு அதிகமாக மியூசிக் அமைச்ச நம்ம சான் ரால்டன் இந்த படத்துக்கு வந்து, அதாவது ஒரு ஃபேமிலி ஃபீல் குட் மூவிக்கு எப்படி மியூசிக் பண்ணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். இதெல்லாமே இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ஸு. அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உட்காந்து பார்க்குறதுக்கு உண்டான மிகப்பெரிய முகாந்திரங்கள் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான் இந்த படத்துக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இத்தனை விஷயம் இருக்குது. இப்போ இந்த படத்தில் வந்து நெகட்டிவ்ஸே இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக நம்ம பார்க்குறது என்னென்னா, படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு ஃபேமிலி படமாக இருந்தாலுமே ஒரு சில இடத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பரபரன்னு போயிட்டு இருந்தாலுமே இந்த கதை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரே இடத்துல குட்டை தண்ணி மாதிரி தேங்கி நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து உசிலம்பட்டியிலேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகிறாங்க, லாக்டவுனில் அங்கே மாட்டிக்கிறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீடு
ஒரு 2 தெரு, அதே மாதிரி அந்த 2 குடும்பங்கள் அதுக்குள்ளே தான் கதை ஓடுதே தவிர அதை தாண்டி கதை பெருசாக எங்கேயும் வெளியே ட்ராவல் பண்ணல. அதுக்குண்டான முகாந்திரத்தையும் படத்தில் இவங்க கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கலாம். அதே மாதிரி லொக்கேஷன்ஸும் பார்க்க போனால் அதே மாதிரி தான். கோபிச்செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர்னு நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீடு மிஞ்சி போனால் கதாநாயகனோட தங்கச்சிக்கு வந்து குழந்தை பிறக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல் அதான் காட்டுறாங்க. காரணம்னா கொரோனா டைமில் இந்த படம் ரன் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க. பட் என்னென்னா அந்த கொரோனா டைமில் ரன் ஆகுவதற்கு உண்டான ஒரு சில விஷயங்களும் லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் படத்தில் இருக்கத்தான் செய்து. அடுத்ததான் இந்த படத்தில் காமெடி அப்படின்னு பார்க்க போனால், காமெடிக்கு உண்டான விஷயத்தை இவங்க பெருசாக இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ரைட்டிங் பண்ணலை. பட் பெரும்பாலான இடத்துல காமெடி பண்ணுறாங்க. பட் அது கூட அந்த ஸ்டோரியுடைய நம்ம கலந்துக்கட்டி பார்க்கும்போது அந்த காமெடியும் கொஞ்சம் சீரியஸாக தான் நமக்கு தெரியுது, சிரிக்க முடியல. இந்த மாதிரி ஒரு சில குறைபாடுகள் படத்தில் இருக்கு தான் செய்யுது. ஆனால் நான் ஓப்பனாக சொல்லணும்னா, ஒரு பக்கம் சுஷ்மிதா பட் அம்பிகா கதாபாத்திரத்தில், இன்னொரு பக்கம் ராதா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மீனாட்சி தினேஷ், அதே மாதிரி விக்ரம் பிரபு, ரமேஷ் திலக், அருள்தாஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்ட ஒவ்வொரு கதாபாத்திரையும் பர்ஃபெக்டாக அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால படம் பார்க்குறதுக்கு நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பெரும்பாலான இடத்துல கொஞ்சம் சலிப்பு, ஒரு சில விஷயங்கள் இந்த தொய்வு கதையில் ஏற்படுறதுனால நமக்கு லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்தாலும், அதையும் தாண்டி படம் பார்க்குறதுக்கு உண்டான நிறைய முகாந்திரங்கள் இந்த படத்தில் இருக்குதான் செய்யுது. அதே மாதிரி இன்டர்வில் ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருப்பாங்க பாரு. நாம் இந்த இடத்துல வந்து ட்விஸ்ட் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். பொதுவாக இந்த மாதிரி ஃபேமிலி படங்கள் வந்து ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த படத்தில் அந்த ட்விஸ்ட் நல்லாவே இருக்கும். கதாநாயகன் மயங்கி விழுவார், அப்போ தான் இன்ட்ரோல் வரும். அந்த ட்விஸ்ட் வந்து இந்த கதையை அப்படியே புரட்டி போடுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஸ்டோரியை அப்படியே ஃபஸ்ட்டாக போகக்கூடிய ஸ்டோரியை ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக நகர்ந்தாலுமே இன்னொரு ஜானருக்கு எடுத்துகிட்டு போய் நம்மளை அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு உட்காந்து பார்ப்பதற்குண்டான முகாந்திரத்தை அந்த இன்ட்ரோவில் வரக்கூடிய அந்த ட்விஸ்ட்டும் நமக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததுன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கல்லா கட்டினா போதும்னு கன்றாவியாக படம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஃபீல் குட் ஃபேமிலி மூவியை கொடுத்துருக்காங்க. இந்த தக் லைஃப், ஒரு சில கன்றாவியான படங்களுக்கு மத்தியில் நீங்கள் வந்து ஃபீல் குட் ஃபேமிலி மூவியை பார்க்கணுன்னா இந்த படத்துக்கு போங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான படம்னு சொல்லி அவங்க யாரும் இல்லைங்க, கல்யாணமாகாத ஆண்கள் 30 வயசுக்கு மேலே இன்னுமே கல்யாணமாகாமல் இருக்கீங்களா நீங்கள், கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு தாங்க. போய் பாருங்கள். உங்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கும் வண்ணமாக விக்ரம் பிரபு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. நல்லாவே இருந்தது. பெரும்பாலான இடத்துல ஓகேவாக இருந்தது. அவரோட நடிப்பு தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. இது வந்து பெய்டு ரிவ்யூலாம் கிடையாது. நாம் இண்டிவிஜுவலாக தேட்டரில் பார்த்துட்டு வந்து தான் போடுறோம். ஒரு நல்ல படமாக இருந்தால் அதை பாராட்டலாமே, என்ன தப்பு இருக்குது? கன்றாவியான படங்களெல்லாம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறோம், கழுவி ஊற்றுறோம். அப்போ நல்ல படமாக இருந்தால் அதுக்கு எகென்ஸ்டாக ஒரு சில பாராட்டுகளும் சொல்லி ஆகணும். படத்தில் அங்கங்கே ஒரு சில தொய்வுகள், பிரச்சனைகள் இருந்தாலுமே இது ஒரு ஃபீல் குட் மூவி தான். ஆவரேஜுக்குள்ளே வரக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃபீல் குட் மூவியாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அதகலப்படுத்தும் ஆக்ஷன் இந்த மாதிரியான விஷயத்தை விரும்புகிறவங்க தேட்டர் பக்கம் போயிடாதீங்க. மற்றபடி ஃபேமிலி ஆடியன்ஸு, ஃபேமிலி ட்ராமாஸ்டிக் மூவிஸு, ஒரு ஃபீல் குட் மூவிஸை விரும்பக்கூடிய எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இந்த லவ் மேரேஜ். ஃப்ரீயாக இருந்தால் இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் அந்த படத்துக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து உங்களுடைய கருத்துக்களும் நீங்கள் கமெண்ட் சொல்லலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இக்காணொலியை கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றுமோர் சிறந்த விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வெற்றி விமர்சனம். வெல்க தமிழ்.